ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் முழு ஆண்டவரே அப்பா நீர் இறங்கி ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை ராஜா ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நீர் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணது போல ராஜா ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே இம்மானுவேல் ஜெப வீட்டுக்கு நீ கொடுக்க போற ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறீர் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் தொனிக்கிற வேளையில் ஆண்டவரே இந்த சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் அதிகாரத்தையும் கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்கி ஆண்டவரே இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொடுப்பீராக. 9 ஆண்டுகளை கர்த்தர் எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தீரோ ராஜா ஆண்டவரே நீர் இம்மானுவேலாக இந்த சபையோடு நீர் இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே இந்த சபைக்கு நீர் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வாக்கியம் ஆண்டவரே கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி மறைத்து ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, நீர் மாத்திரம் பேசுவீராக, நீர் மாத்திரம் தொடுவீராக, நீர் மாத்திரம் கட்டுகளை உடைத்து ஆண்டவரே வருகிற ஜனங்களுக்கு நீர் பூரணமான விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும்படியாக ஆண்டவரே அருமையான மகன் சொல்லணும் மெய்யாகவே கர்த்தர் என்னையும் என் சபையும் என் ஜனங்களையும் அந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவரே அநேக சாட்சிகள் உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து நீங்க பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீங்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இம்மானுவேல் ஜெப வீட்டினுடைய 9 வருடம் முடிந்து இந்த 10ஆம் ஆண்டின் துவக்க விழாவிற்காக வந்திருக்கிற அநேகருக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக அருமையான மகன் பர்னபாஸ்காகவும் அவருடைய துணைவியார் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கைகளை உயர்த்தியோர் அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. கைகளை உயர்த்தியோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் கொஞ்ச காலத்திற்கு முன்பு கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய சீடர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் நின்றவன். நாட்கள் ஓடியது, அதே மனிதன் கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் மாறினான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனந்த வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற ஒன்று, அதற்கு மறுபெயர் இயேசு. இயேசு யாருக்குள் வருகிறாரோ அவருக்குள் அவர் வந்துவிட்டால் உபத்திரம் என்கிற உபாத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவும் மாட்டார்கள். அந்த உபத்திரம் அவர்களை தொடவும் தொடாது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படி சொன்னான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தம்மை தேடுகிற, ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் வேத பகுதிகள் மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. அநேக சமயங்களிலே, அநேக நாட்களிலே, அநேக காலங்களில், அநேக நிமிடங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வருகிறோம். ஆனால் இவைகளை மேற்கொள்வதற்கு இயேசு என்னும் இரட்சகர் நம்முடையக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்று சொல்லுகிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லது என்று இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லது. ஆனால் பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை கொண்டு கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கணும். பாருங்கள், பிசாசுக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது. அவரை கண்ட உடனே அவன் ஓடி போவான். அல்லேலூயா.
ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதனை மேல் வேதனைப்படுகிறோம், ஆனால் விசுவாசங்கள் காணப்படவில்லை. வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்கிறது. பயப்படாது என்கிற வாக்குத்தத்தம் 365 இடத்தில் வருகிறது என்று வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதத்தினுடைய அஸ்திபாரமும் வேதத்தினுடைய முடிவும் வேதத்தின் வல்லமையும் விசுவாசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அது நல்லதான். ஆனால் பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது. அல்லேலூயா. என்று யாக்கோபு 2:19 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது அழகான ஒரு காஸ்பலை சொன்னார். யோவான் மூலமாக தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தம்மை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதே இல்லையா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. தம்மை விசுவாசிக்கும் மனிதன் ஒருபோதும் கெட்டு போகவே மாட்டானாம். யோவான் 3:15 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான் என்று யோவான் 3:16 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை ஆழமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால் போதும், நீங்கள் உபத்திரவத்தை பார்த்து பயப்படவே வேண்டாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம், வியாதிகளை பார்த்து பயப்பட வேண்டாம், நோய்களை பார்த்து பயப்பட வேண்டாம், சஞ்சலங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல, உபாத்தியத்தை மிதித்து மேலே போகிறவர்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தாம் வசனித்ததில் உண்மை உள்ளவராயிருக்கிறார், தான் பேசுவதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார், நாம் நடக்கையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண்கிற ஒன்றே ஒன்றுதான் விசுவாசம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேத பகுதிகள் மிக அழகாக சொல்லுகிறது. அதைத்தான் பவுல் கலாத்தியர் சொல்லும்போது சொன்னான், விசுவாசம் நமக்கு வந்த பின்பு உபாத்தியத்திற்கு நாம் கீழானவர்கள் அல்ல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லுது. ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொன்னான். எப்படி சொல்லுகிறார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, வேதம் சொல்லுகிறது என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை இல்லை, வெட்கப்படுவதில்லை. இயேசு சொன்னார் கெட்டு போவதில்லை, பவுல் சொல்லுகிறான் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்று ரோமருக்கு நிருபம் 10:11 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, விசுவாசம் இல்லை என்றால் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் சிரிச்சே சொல்லுங்கள், இனி எனக்கு உபத்திரம் இல்லை. உபாத்தியம் என்கிறது ஒரு வாதை, அந்த வாதையும் எனக்கு இருப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எனக்குள் விசுவாசம் வந்துவிட்டது. விசுவாசத்துக்கு மறுபெயர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு மறுபெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் உனக்குள் வந்துவிட்டால் போதும். உனக்கு உபாத்தியங்கள் உன்னை விட்டு 100 மைல் தூரம் அப்பால் இருக்கும், 100 கிலோமீட்டர் தூரம் அப்பால் இருக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதைத்தான் 1 பேதுருவிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னான், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தன்மையில் இருக்கிறது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே குறுகிய மனப்பான்மையோடு குறுகிய எண்ணத்தோடு வாழுகிறோம், குறுகிய நினைவோடு கூட நினைத்து வாழுகிறோம். ஆனால் இயேசுவானவர் அப்படியிலே அவர் மகா வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொன்னான், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல என்று சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கு வந்த யோவான் சொன்னான். யோவானுக்கு மறுபெயர் எலியா என்ற தீர்க்கதரிசி. அவன் தான் யோவான் ஸ்நானகனாய் வந்தான். அவன் தான் சொன்னான், அவர் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 1:12 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், விசுவாசம் ஒன்று உனக்குள் வரும் பொழுது உனக்கு எதிரடையாய் இருந்த உபாத்தியங்களை கர்த்தர் வேரோடே பிடுங்கி எறிந்து விடுவார். அல்லேலூயா.
உன்னை அவர் மறைத்துக் கொள்ளுவார். பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் போது அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். உயிர் தெழுந்து தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய மக்களை பார்த்து, தனக்கு அன்பாய் உழைக்கும் ஊழியர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக தெளிவாக சொன்னார். விசுவாசத்தினால் நடக்கின்ற அடையாளங்கள் என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மார்க்கு 16:17 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் தடுமாறி விடுகிறது. சில நேரங்கள் நாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம், ஏன் என்று யோசிக்கிறோம். இல்லவே இல்லை. ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்கிற கிறிஸ்து உனக்குள் பூரணமாய் வந்துவிட்டால் உபாத்தியம் அங்கு நிற்கவும் நிற்காது, அது நின்று வாழ்வதும் கிடையாது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள், இனி என் வாழ்க்கையில் உபாத்தியங்கள் கிடையாது. உபாத்தியமே கிடையாது. எனக்கு விரோதமாய் மந்திரம் பலிக்காது. எனக்கு விரோதமாய் வியாதி செயல்படாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. உபத்திரவங்கள் உங்களை மேற்கொள்வதில்லை என்று பவுல் சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் வழிகளிலே தேவன் அவனை தொடுகிறார். யார் என்னை அடித்தது என்று கேட்கிறான். உன்னால் துன்பப்படுகிற நசனாகிய இயேசு நானே, முள்ளின் மேல் உதைக்கிறது உன் கடினமாயில்லை என்று கேட்டார். அந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்து அவனுக்குள் வந்தார். ஒரே ஒரு காரியம் நடந்தது. அவன் போகும் இடமெல்லாம் சொன்னான், விசுவாசியுங்கள் என்றான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாமும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கூட இந்த உபாத்தியம் என்னை விட்டு என் விலகவில்லை என்று நமக்குள் புலம்புகிறோம், நமக்குள் சஞ்சலப்படுகிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் வாழ்நாள் குறைகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனும் பாடு அனுபவித்தவனுமாய் இருக்கிறான். முதல் மனிதனாகிய ஆதாம் 930 வருடம் வாழ்ந்தான். கடைசியாக தேவன் மனிதனுடைய நாட்களுக்கு கொண்டு வந்தார். 120 வருஷம் என்று நோவாவை பார்த்து சொன்னார். நோவாவிடத்தில் சொன்னார், மனுஷன் வாழ போகும் நாட்கள் 120 வருஷம். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டவன் 950 வருஷம் வாழ்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த சத்தியத்தை கேட்ட மனிதன் 950 வருடங்கள் வாழ்ந்தான். நாட்கள் ஓடியது. மனுஷன் நாட்களை 120 மாற்றின அந்த வாக்குத்தத்தம் மோசேயினிடத்தில் பலித்தது. மோசே மரிக்கும் போது 120 வயசாய் இருந்தான். நாட்கள் ஓடியது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீது, மனுஷனுடைய நாட்கள் 70 பலத்தின் மிகுதி என்பார். விசுவாசிக்கிறவன் 90 வயது வாழுவான், இன்னும் விசுவாசிக்கிற அதிகமாய் வாழுவான். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், தேவன் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால் போதும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அதனால் பூர்வ காலத்து பரிசுத்தவான்கள், பூர்வத்தில் தேவனை பின்பற்றினவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் சொல்லட்டும். நடந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனமாகிறார். அப்பொழுது சீசர்களுக்கும் தரிசனமானார். யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டிக்கொண்டு உள்ளே பயந்து இருக்கிறார்கள். இயேசு வந்து சமாதானம் என்றார். எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அதில் ஒரு மனிதன் கிடையாது. யாரு? தோமா. அவன் தான் சென்னைக்கே வந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவன் கூட செலக்ஷன் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. பேதுரு அனுப்பி இருக்கலாம், பிலிப்பி அனுப்பி இருக்கலாம், சேவானை அனுப்பி இருக்கலாம். யாரை அனுப்பினாரா? வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் தேவன் தோமாவை பார்த்து கேட்டார், தோமா, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாத விசுவாசிக்கிற மதிலும் பாக்கியவான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. தோமா, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய விசுவாசம் பாக்கியத்திற்கு வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்படுத்த வர வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனை இழுத்துவிட வேண்டும்.
அதுதான் விசுவாசம். என் அருமையானவர்களே, யோவான் 20:29 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய கவனித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்ல கவனிங்கள். வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது ஒரே ஒரு காரியம் நடக்கிறது. வேதத்திலே ஒரு உத்தம இஸ்ரவேலன் இருந்தான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஒரு உத்தம இஸ்ரவேலன், நாத்தான்வேல். நாத்தான்வேல் தேவனை எப்படி விசுவாசித்தான்? அவன் உத்தமன், நீதிமான், பரிசுத்தவான் தான், உத்தமன் தான். தேவனே சொல்லுகிறார் உத்தமன் என்று சொல்லி. ஆனால் அவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார், இவனும் தோமாவும் ஒண்ணுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இவனும் தோமாவும் ஒண்ணுதான். ஆண்டவர் சொன்னாரு, நாத்தான்வேல், நீ அத்திமரத்தில் கீழே இருந்தாய் என்று நான் உனக்கு சொன்னதினால தானே நீ விசுவாசித்தே. இதிலும் பெரிய காரியத்தை காண்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வலத்த கைகளை தட்டி தேவன் பார்த்து சொல்லுகிறார், நாத்தான்வேல், பிலிப்பு உன்னை விசாரிக்கும் போது நீ அத்திமரத்தின் கீழே அமர்ந்திருந்ததை நான் உன்னை பார்த்தேன் என்று சொன்னதினால விசுவாசித்தாய். இவைகளிலும் பரிதானவைகளை காண்பாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? விசுவாசம் வந்துட்டா அடிக்கிற காற்று, பேய்கிற மழையும் கூட உனக்கு கீழ்ப்படியும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. யோவான் 1:50 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் பவுல் மூலமாய் சொன்னார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசத்தை அவர் என்ன பண்ணாரா? துவக்குகிறாராம். அது அப்படி சொல்லப்படல அந்த வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கையில், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை சாட்சிகள், இங்க எரிகிற சீரியல் பல்பு சாட்சி, இங்க இருக்கிற லைட்டு சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில், நம்மை நெருங்கி நிற்க பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமாக இயேசு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பெயர் தான் விசுவாசம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் 2 விதமான அனுபவம் இருக்கிறது. ஒன்று, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்த பொழுது ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். தேவனே, இப்பொழுது எங்களை விடுவிக்க போகிறீர் என்று புலம்பினார்கள். பார்வோனுக்கு முன்பு கண்ணீர் வடித்தார்கள், தலை குனிந்தார்கள். தேவன் ஒரு மனிதனுக்காய் காத்திருந்தார், ஒரே ஒரு ஊழியக்காரனுக்காக, மோசே என்னும் ஊழியனுக்காய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் காத்திருந்தார். அந்த சீயோன் பர்வதத்தின் மலைகளிலே, அந்த பரிசுத்த பர்வத்தின் மலைகளிலே மோசே எப்பொழுது பிறப்பான்? மோசேன் அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், ஆரோன். ஆரோனை போல் அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொன்னான். மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி, சொன்னதெல்லாம் நடக்கும் என்று யாத்ராகமத்தில் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவருடைய 2 பேரும் முடிவு நன்றாயில்லை. ஆனால் மோசே தான் கர்த்தருடைய நாமத்தினால் நின்றவன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. வேதம் சொல்லுகிறது, தேவன் எகிப்திற்கு முன்பாக செய்த கிரியைகளை இஸ்ரவேல் கண்டார்களாம். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவன் செய்த கிரியைகளை இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராக மோசே இடத்திலும் விசுவாசத்தை வைத்தார்கள். கைத்தட்டி ஆவியானவருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் உங்களை நடத்தும் மனிதன் மேல் வையுங்கள், வேறு மற்றவர்கள் மேல் வைத்து விடாதீர்கள். கர்த்தருக்கு பயந்தார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தேவன் செய்த நற்கிரியைகள், எகிப்தில் அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த கிரியைகள், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார் என்று யாத்ராகம் 14:31 அதை பின்வருமாறு விளக்குகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவும் பொழுது ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லிட்டு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 14:1 அவர் சொன்னார், விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வந்த பிறகு அவன் உபாத்தியத்திற்கு கீழானவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவங்கள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், தபிப்புகள் வரலாம். ஒன்றே ஒன்று,
அது வரும் பொழுது இயேசுவே என்று சொல்லிப்பார். அந்த விசுவாசம் உனக்கு முன்பாக வந்து நிற்கும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மாத்திரை மருந்துகளால் குணமாக்க முடியாதது விசுவாசத்தை சுகமாக்கிவிடும். அல்லேலூயா. மாத்திரை மருந்து கைவிடும், ஆனால் விசுவாசம் உன்னை கைவிடாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, ஐயா, நான் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறேன். பல வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளை நாட்களை எப்படி முடியும்? நான் பெற்ற பிள்ளை எப்படி விவாகம் செய்து கொடுப்பேன்? என் எதிர்காலங்களை எவ்விதமாய் முடியும் என்று சொல்லி நாம் கசந்து கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் சிந்தாத மனிதனே கிடையாது. பிரபலமான மனிதர்களும் அழுகிறார்கள், சாதாரண மனிதனும் அழுகிறார். ஆனால் இயேசு சொன்னார், அழுகளோடு சேர்ந்து நீங்களும் அழுங்கள். யோசிக்கலாம், நான் நித்தமும் வேதனைப்படுகிறேன், நான் நித்தமும் சஞ்சலப்படுகிறேன், எனக்கு ஒரு முடிவு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் உபாத்தியத்திற்கு கீழானவன் அல்ல. உபாத்தியம் அவனை பண்டு விலகி ஓடி போகுமா? உபாத்தியம் அவனை கண்டு தூரமாய் கடந்து போகுமா? என் அன்பு பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறது உண்மையானால் அதுதான் விசுவாசம். அதுக்கு பெயர் தான் விசுவாசம், அதுக்கு பெயர் தான் நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அந்த வார்த்தை நம்பும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு பலத்த நன்மைகளை செய்வார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு, இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? கைகளை கொண்டு கைகளை தட்டி ஆவியானவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் முடிவிலே உன் மார்பில் கை வைத்து சொல்லும்போது, தேவனை நான் விசுவாசித்தேன், அவ்வளவுதான். திடீரென்று பட்டாசு வெடிக்கிறது போல உன் சத்துரு வெடிச்சு போவான். உன் நோய்கள் உன்னை விட்டு விலகி ஓடி போகும். உன் உபத்திரம் உன்னை விட்டு விலகி போகும். உன் சஞ்சலம் உன்னை விட்டு விலகி போகும். நீ விரும்பின வாழ்க்கை தேவன் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையின் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உங்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும். விசுவாசம் என்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பவுல் சொன்னான், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டதை பெற்றார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிசாசு கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து வகை தேடுகிறான் சொன்னா, அவனுக்கு மேல் பேதுரு சொன்னார், அவனுக்கு மேல ஒரு புடி போய் இப்ப பவுல் சொல்லுகிறார், அவன் வாயை அடைச்சு போடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டான், சிங்கங்களின் கெபியிலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே கைகளை தட்டி. இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை நான் பயப்பட மாட்டேன். நான் நினைச்சிட்டு இருப்போம், இதே ஜனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோமோ? இல்ல, விசுவாசி. நீ முதல்ல விசுவாசி. என்ன சொல்றாரு? விசுவாசி. நீ முதல்ல யாரு? விசுவாசி. நீ விசுவாசி, அப்புறம் தான் ஊழியக்காரன். அப்படின்னா நிறைய விசுவாசி வரும்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என் அருமையானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அங்கே பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33. ஆனால் இங்கே 1 யோவான் 4:5 சொல்லுகிறான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கல் அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யார் யார் ஜெயித்தான் கேட்கிறார். யார் ஜெயித்தா? பக்கத்தில் கை கொடுத்து, நான் ஜெயிப்பேன். கையை நல்ல குளிக்க சொல்லணும், நான் ஜெயிப்பேன். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற, எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணிப்பாரு 3 நாள். இன்றைக்கு நான் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்றேன், திங்கக்கிழமைக்குள்ள உன் காரியம் நிறைவேறிடும். காரர்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயித்தவன் யார்? யார் ஜெயிக்க முடியும்? 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரால் கைவிடப்படுகிறாள்.
எல்லாரும் கைவிட்டா, தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டா, கடைசியில் ஒண்ணுமே இல்லை, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். அப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். திரளான ஜனம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுல்லா கூடியிருக்காங்க. அப்பொழுது அவள் உதிரப்போக்கு ஊத்திக்கொண்டே இருக்கிறது, ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது, வேதனையோடு கூட வருகிறாள். எல்லாரும் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி எட்டி பார்க்கிறா, ஏதாவது கேப்பு கிடைக்குமான்னு பார்க்கிறா. விசுவாசம் அங்கே தேடுகிறது, அப்படி விசுவாசம் அவளை தேடுகிறது. ஏதாவது சந்து கிடைக்குமா, ஏதாவது ஒரு சந்து கிடைத்திடுமா, நான் அவரை தொற்ற மாட்டேனா? சில நேரங்களிலே நாம் தேடித்தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் தேவனே, அவள் 12 வருஷம் தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தாள். சற்றாயிலும் குணமடையவில்லை, ஒரு ஆறுதல் கூட அவளுடைய பெயின் குறையவில்லை. அத்தனை வேதனைகள், அத்தனை கண்ணீர். அந்த நேரத்தில் அப்படியே ஜனக்கூட்டத்துக்குள் வந்துவிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவிலிருந்து வல்லமை பாய்ந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவிலிருந்து வல்லமை பாய்ந்தது. இயேசு திரும்பினார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அங்கே இருந்த பரிசுத்தவான்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், என்ன ஆண்டவரை வேடிக்கை கேட்கிறீர்கள்? இவ்வளவு பேர் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கையில் உம்மை தொட்டது யார் என்று கேட்கிறேன். அந்த துன்மார்க்கர்களாட, அந்த பாவிகளுடைய அந்த அவிவிசுவாச சத்தத்தை தேவன் காதில் கேட்காதபடிக்கு, அதை கவனிக்காதபடிக்கு அவர் சுற்றிலும் திரும்பி பார்த்தார். அவள் சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். அவள் தொட்ட மாத்திரத்திலே அவள் உதிரத்தின் ஊர் நின்று போனது. அவள் திரும்பி பார்க்கிறாள். அவள் பயத்தோடு, ஆண்டவரே நான் தான் என்றால். கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவரே அது நான் தான் ஆண்டவரே, அதுதான் நான் தான் ஆண்டவரே. ஒருவேளை 12 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நீ கதறிக் கொண்டிருக்கிறாயோ, இந்த 10ஆம் ஆண்டு துவக்க விழாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உனக்குள் வருவதாக. வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. நான் எப்படி வாழ போகிறேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவா என்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர் சிந்திர கண்ணீர் அப்படியே பிடிப்பார். மகளே நீ அழுகிறாயா? மகனே நீ அழுகிறாயா? அவர் பிடிப்பார். அவர் பிடித்து விட்டு திரும்பி போக மாட்டார். அவளை பார்த்து சொன்னார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மகளே உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிருந்து வாழ்த்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஒருவேளை என்னை யாரும் வாழ்த்தவில்லை, இந்த 10ஆம் ஆண்டு துவக்க கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னை இயேசு வாழ்த்துவாரா? என்னை இயேசு நேசிப்பாரா? இயேசு என்னை ஆசீர்வதிப்பாரா? இயேசு என் கண்ணீரை துடைப்பாரா? உலகத்தில் அப்பாடு சொல்ல ஒருத்தர் தான் இருக்கார். நான் நேசித்த வாழ்க்கை ஏமாந்து நிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை பறி கொடுத்து நிக்கிறேன் ஆண்டவரே என்று நீ புலம்பும் பொழுது அவர் பார்க்கிறார். ஐயா, என் வாழ்க்கை கண்ணோக்கி பார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வாடகை வீட்டிலே அடுத்த மாசம் வாடகை கட்டுவது எப்படின்னு கதறுகிறேன் என்று கலங்கியிருக்கலாம், உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உனக்குள் வந்து விட்டால் போதும். நீ உபாத்தியத்திற்கு கீழானவள் அல்ல, நீ உபாத்தியத்திற்கு கீழ்ப்பட்டவள் அல்ல, நீ உபாத்தியத்திற்கு அடிமைப்பட்டவள் அல்ல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு சவாலாய் சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்று நீ விசுவாசித்து, வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கூடாதது எல்லாம் விசுவாசத்தினாலே
கூடும் என்று மார்க்கு 9:23 ஆண்டவர் சொன்னார். என் அருமையான மகனே மகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். இந்த மாலை வேளையிலே, இந்த 9ஆம் மணி வேளையிலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம் நடக்கும். உன் விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே பூரணமாய் நீ இருப்பாயானால் உன்னை அவர் தொட்டு உன்னை விடுவிப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ எம் நாட் எ ஹீலர். நான் சுகமாக்கும் மனிதன் அல்ல. நான் உங்களை போன்ற ஒரு தாயின் வயிற்றில், என் தாயும் என்னை 10 மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்தாள். என் அருமையானவர்களே, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஒன்று மட்டும் சொல்லுவேன், இயேசு ஒருவர் மட்டும்தான் வல்லமை உள்ளவர். இயேசு ஒருவர் மட்டும்தான் அற்புதங்களை செய்கிறவர். இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று கதரும் பொழுது அவர் பார்ப்பார். அதைத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார். என் அன்பு மகனே மகளே, இயேசு பட்டணத்திற்கு ஊழியத்து போயிருந்தார். எங்கே போயிருந்தார்? ஊழியம் செய்ய போயிருந்தார். அப்பொழுது இயேசுக்கு செய்தி வருகிறது, லாசரு மரித்து போய்விட்டார். இந்த செய்தி கேட்டவர் 4 நாட்கள் கிராமத்துக்குள்ளே இருந்தார், வரவே இல்லை. அதன் பிறகு சீடர்களை மனதை திடப்படுத்தினார். நாம் லாசருவை போய் பார்ப்போம், வாருங்கள், அவனை நான் எழுந்திருக்க பண்ணுவேன் என்றார். அதுவரை லாசர் செத்து போனது சீசர்களுக்கே தெரியாது. இயேசு வந்தார். இயேசு வந்த பொழுது நேர வந்தார். அங்கே அழுகிற மக்களை கண்டார். அவரும் அழுதார். ஆவியில் கண்ணீர் வடித்தார். கண்ணீர் வடித்து கதறினார். இந்த ஜனங்கள் லாசருக்காக அழுகிறதே, இவர்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்குமானால் நான் எவ்வளவு பாசத்துக்குரியவன். நான் தானே லாசருவை படைத்தேன். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளா இருக்கிறதே, இதற்கு மேல நான் பொறுத்திருக்க கூடாது என்று சொல்லி தேவன் கல்லறைக்கு போனார். கல்லறைக்கு போனவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்ன உடனே லாசருவின் சகோதரி சொன்னார், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே என்றாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்பொழுது நாருமே 4 நாளாயிடுச்சு என்றார். அங்க பாருங்க, அவ விசுவாசம் நாரிடுச்சு, ஆனா இயேசுவின் விசுவாசம் நாரல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை பார்த்தவர் சொன்னார், யோவான் 11:39-40-41 அவர் சொன்னார், மகளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் இன்று இரவு தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இப்பொழுதே காண்பீர்கள். இப்பொழுதே உங்கள் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். இதுவரை மகிமை காணாதிருந்து உன்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே மகளே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அல்ல, என் அருகே நிற்கும் பரிசுத்த ஆவி உன்னோடு கூட பேசுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். என் சஞ்சலம் நீங்கும் விசுவாசிக்கிறேன். என் தவிப்புகள் நீங்கும் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பொழுதும் வரும் பொழுதெல்லாம் கதறுகிறோம், நாம் கண்ணீர் வடிக்கிறோம். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போமா? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருப்பேன் சொல்லுகிறவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு அப்படி எழுந்து நிற்பீர்களாக. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது உங்கள் காதுகள் கேட்கும் பொழுது எழுந்து நிற்பீர்களாக. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு உங்களை பார்த்து, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க பைபிள் அப்படியே கீழே வச்சு 2 கையை உயர்த்திக்கும். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த விசுவாசத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. நான் சொல்வதை கவனிக்க வேண்டும். நீ அப்படி விசுவாசித்தானால் இயேசு உன்னை தொடுவார்.
23வது வசனத்தை என் மகன் வாசிக்கும் போது உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மலைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தாம் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ விசுவாசிப்பாயானால் அது சொன்னபடி நடக்குமா? நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீரே. சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க எவனோ அவன் அற்புதத்தை பெறுவான். இதோ என் மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு சுகமாக்கும். இவர்கள் விசுவாசம் வந்த பின்பு இவர் உபாத்தியத்திற்கு கீழானவள் அல்ல, இவர்களை விடுதலையாக்கி அனுப்பும் உம்முடைய வலது கரம் இவர்களை தொடட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் இந்த கூடுகையை நடத்துகிற தாசனோடும், வார்த்தையை சுமந்து வந்த அப்பா அம்மாவோடும், வந்த பிள்ளைகளோடும் தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, சுகம் இருப்பதாக. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.